வணக்கம். இன்றைக்கு திருச்சி சேலம் சாலையில் நம்பர் 1 டோல்கேட்லேருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் திருவாசி அப்படிங்கிற கோயிலுக்கு வந்துட்டு அங்கேருந்து முசிறி திரு ஈங்கோய் மலை போகிற பிளானில் போயிட்டுருக்கேன். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருக்கும் பாடல் பெற்ற சிவன் கோவில்களில் இந்த திருவாசியும் ஒன்று. இந்த கோயிலுக்கு வந்த பக்தர் ஒருத்தவர் இங்கே லிஃப்ட்டு கேட்குறாரு. மெயின் ரோடு இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் நடந்து போகணும். அங்கே டவுன் பஸ்லாம் கிடைக்கும். அதனால் அவரை மெயின் ரோட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு நான் முசிறி கிளம்பணும். இந்த திருவாசி கோவில் பற்றி நான் ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு பதிவு போட்டிருக்கேன். இந்த ஊருடைய புராண பெயர் வந்து திருப்பாச்சிலாச்சிராமம் அப்படின்னு சொல்லுவாங்க. பஸ் ஸ்டாப் வந்தாச்சு. இடதுபுறம் திருச்சிராப்பள்ளி, வலதுபுறம் வந்து சேலம் சாலை. அங்கே வந்து அதுக்கு முன்னாடியே முசிறி அப்படிங்கிற இடம் வரும். இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும். காவிரி நதியின் வடக்கரை ஓரமாகவே நாம் இந்த சாலையில் பயணிப்போம். இது வந்து வெயில் காலமாக இருக்கிறதுனால காவிரியில் தண்ணி அவ்வளோவா ஓடலை. மழைக்காலங்கள், குளிர்காலங்களில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரோட்டில் பயணிக்கும் பொழுது. இருந்தாலும் இந்த ரோட்டில் வந்து கொஞ்சம் மரங்கள் இருக்கிறதால இந்த பைக் ரைட் கொஞ்சம் நல்லாவே இருந்தது. திரு ஈங்கோய் மலை நான் வாரம் போகக்கூடிய ஒரு அருமையான மலை. அங்கே வந்து போகர் சித்தர் வந்து ஆசிரமம் அமைத்து வாழ்ந்ததாக கூறப்படுது. போகர் சித்தருடைய ஓலைச்சுவடிகளில் அந்த மலை வந்து மிக மிக நேர்முக சக்திகள் நிறைந்த ஒரு மலையாக அவர் குறிப்பிட்டிருக்காரு. திருவாசி கோயில் போலவே இந்த திரு ஈங்கோய் மலையும் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள பாடல் பெற்ற சிவன் கோவில்களில் ஒன்று. சுமார் 600 படிக்கட்டுகள் உள்ள ஒரு குன்று கோவில் இது. நான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்க டைம் வந்து நண்பகல், ரொம்ப வெயிலாக இருந்தது. இந்த டைமில் வந்து திரு ஈங்கோய் மலை வெறும் காலில் அந்த 600 படிக்கட்டுகள் ஏறுறது வந்து ரொம்பவே சேலஞ்சிங்காக இருக்கும். இந்த வெயில் காலத்தில் அந்த மதியம் டைமில் அவ்வளோ பேரை பார்க்க முடியல. இப்போது முசிறி டவுன் வந்தாச்சு. கோயிலுக்கு போகிறதுனால சரி இந்த ஏரியாவில் பூக்கள் கொஞ்சம் கிடைக்கும். அதனால் இங்கே நிறுத்தி பூக்கள் வாங்கிக்கிட்டு என்னுடைய பயணத்தை நான் கோயில் நோக்கி தொடர்கின்றேன். திரு ஈங்கோய் மலை கிட்ட ஒரு கடை கூட இருக்காது. அதனால் பூஜை பொருட்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம அர்ச்சனை பண்ணுறதுக்கு இதெல்லாம் நம்ம வரும்பொழுதே வாங்கி வருவது நல்லது. தொடர்ந்து பயணிக்கின்றோம். இப்போ வந்து முசிறி பெரியார் பாலம் கிராஸ் பண்ண போகிறோம். இந்த பாலத்து வழியாக போனால் குளித்தலை அடையலாம். இன்னும் சிறிது நேரத்தில் நமக்கு வலதுபுறத்தில் அந்த திரு ஈங்கோய் மலை கொஞ்சம் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். உடலையும் மனதையும் நல்லா வச்சுருக்க இந்த மாதிரி மலை கோயில்களுக்கு போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் முடிஞ்ச வரை வாரம் இந்த கோயிலுக்கு வருவேன். சில காரணங்களால் சில வாரங்கள் இந்த கோயிலுக்கு வர முடியல. அதனால் இன்றைக்கி எப்படியும் போயாகணும் அப்படிங்கிற எண்ணத்துடன் நான் வந்து இங்கே வந்துக்கிட்டு இருக்கேன். மோஸ்ட்லி இந்த கோவிலுக்கு வரும்பொழுது அது சோலோ ட்ரிப்பாக தான் இருக்கும். சமயத்தில் என்னுடைய நண்பர்கள் யாராவது ஜாயின் பண்ணுவாங்க. இப்போது வலதுபுறம் நாம் அந்த திரு ஈங்கோய் மலை நோக்கி டேர்ன் பண்ண போகிறோம். இப்போ மலையுடைய அருமையான வியூ நமக்கு நல்லா தெரியும். மேலே மலை கோவில் தெரியும். காவிரிக்கு மறுக்கரையில் குளித்தலை இருக்குது. அங்கே வந்து கடம்பனேஸ்வரர் கோவில் அப்படின்னு ஒரு கோயில், சிவன் கோயில் இருக்குது. அதுவும் பாடல் பெற்ற தலம் தான். குளித்தலை வந்து கரூர் மாவட்டத்தில் வந்துடும். அதே மாதிரி குளித்தலையிலேருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் ஐயர் மலைன்னு சொல்லுவாங்க. அதுவும் பாடல் பெற்ற சிவன் கோவில் தான். அதுவும் கரூர் மாவட்டத்தில் வரும் கோவில். அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமி டைமில் வந்து அங்கே எப்படி திருவண்ணாமலையில் கிரிவலம் நடக்குமோ அதே மாதிரி ஒரு 3-4 கிலோமீட்டர் பாதை சுற்றி ரொம்ப கூட்டம் வரும். கரூர் மாவட்டத்தில் இருந்து நிறைய பேர், திருச்சி மாவட்டத்திலேருந்து நிறைய பேர் வருவாங்க. ஒரே நாளில் காலையில் கடம்பனேஸ்வரரையும், மதியானம் சொக்கர் அதாவது ஐயர் மலையையும், அந்தி ஈங்கோய்நாதர் அதாவது இங்கே திரு ஈங்கோய் மலையும் ஒரே நாளில் வந்து தரிசிப்பது மிக சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது. இப்போது இந்த குன்று ஏற போகிறேன். வாங்க இந்த காட்சிகளை பாருங்கள். ரொம்ப நாள் கழிச்சு திரு ஈங்கோய் மலை முசிறி வரேன். சம்மர் சீசன், வெயில் பட்டையை கலப்புது. வழக்கமாக செப்பல் இல்லாமல் தான் ஏறுவேன். அதே மாதிரி தான் ஏறிட்டேன். ஸ்டெப்ஸில் வந்து என்னமோ தீ மிதிச்சுக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது. இங்கே வழியில் ரெஸ்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ மரங்களும் கிடையாது. ஏதோ இருக்கிற கொஞ்சம் சின்ன மரங்கள் இருக்க பகுதியில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இங்கே ஏதோ ஒரு கூடை மாதிரி போட்டிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் நடுவில் கொஞ்சம் நிழல் இருக்குது. ஆனால் செம சூடாக இருக்குது. சம்மர் சன்லைட் வெளிச்சத்தில் விஷன் ரொம்ப கிளியராக இருக்குது. அங்கே எதிர்க்க தூர ரத்னகிரீஸ்வரர் மலை, அதாவது ஐயர் மலைன்னு சொல்லுவாங்க. அதை வந்து ஐவர் மலைன்னு சொல்லுவாங்க. அது மருவி ஐயர் மலைன்னு மாறிடுச்சு. அங்கே வந்து உச்சிக்கால பூஜையை பார்த்துட்டு சாயந்தரமாக இங்கே வரணும்பாங்க.
காவேரி சம்மரில் தண்ணி குறைஞ்சிருக்கு, அங்கங்கே கொஞ்சம் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே, அப்படியே மூச்சை போட்டு கொஞ்சம் தூரம் ஏறிடுவோம். வந்தாச்சு ஆல்மோஸ்ட். இப்போது இந்த மலை வந்து காவேரியுடைய வடக்கரையில் இருக்குது. இந்த வடக்கரையில் போகிற அந்த பாதை தான் வந்து திருச்சியிலேருந்து சேலம் நோக்கி போகிற பாதை. வெயில் டைமில் நல்லா கிளியர் விஷன் தெரியுது, வெஹிக்கிள்ஸ் மூவ் ஆகிறதெல்லாம். காவேரிக்கு மறுக்கரையில் தென்கரையில் தான் வந்து ஐயர் மலை இருக்குது. அது வந்து திருச்சிராப்பள்ளி கரூர் சாலை. கீழே அங்கே வாட்டர் டேங்க்லாம் தெரியுது. அதுக்கு பக்கத்தில் அங்கே கீழே மரங்கள்லாம் இருக்குது. அங்கே தான் பைக்கை நிறுத்திட்டு வந்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே ஏற வேண்டும். காவேரி குறுக்கில் அந்த குளித்தலை பாலம்னு சொல்லுவோம், பெரியார் பாலம், முசிறியையும் குளித்தலையும் கனெக்ட் பண்ணுற அந்த பிரிட்ஜு. பல வருடங்களுக்கு முன்னாடி அந்த பிரிட்ஜ் இல்லை. இங்கே முசிறியிலேருந்து குளித்தலை போகணுன்னா திருச்சி வந்து தான் சுற்றிட்டு வரணும். ரொம்ப டிஸ்டன்ஸு. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸில் நம்ம ஈஸியாக குளித்தலை கிராஸ் பண்ணி அங்கே கரூர் சாலை அடைஞ்சிடலாம். திருச்சியிலேருந்து வரும்பொழுது அப்படியே காவேரி ஓரமாகவே வந்துக்கிட்டு இருப்போம். ரொம்ப சூப்பராக இருக்கும். மழைக்காலங்கள், குளிர்காலங்களில் இந்த ரோட்டில் பயணிக்கும் பொழுது ரொம்ப அருமையாக இருக்கும். வெயில் காலத்தில் கூட கொஞ்சம் மரங்கள் இருக்கும் ரோட்டில் வரும்பொழுது. இந்த ஏரியா தான் கொஞ்சம் அப்படியே ஓப்பனாக இருக்குது. இது கொஞ்சம் ஒரு ட்ரையான மலை தான், மரங்கள் ரொம்ப இருக்காது. பட் மழை காலங்களில் கொஞ்சம் பசுமையாக தெரியும். சக்ஸஸ், வந்தாச்சு. உள்ள 2 மணிக்கு கரெக்டாக இங்கே வந்தேன். ஐயர்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் வெயிட் பண்ணி ஒரு 3 மணிக்கு பக்கமாக பூஜை பண்ணிவிட்டு இப்போ தான் மெதுவாக வெளியில் வரேன். வெளிப்பிரகாரம் திருச்சி சேலம் சாலை வளைந்து வளைந்து காவேரி ஓரமாக அழகாக போயிட்டுருக்கு. மலைப்பாதை ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க, இன்னும் முடிக்கலை. எப்போ பண்ணுவாங்கன்னு தெரியல. இது ஐயருங்க அப்படியே 2 வீலரில் வந்துடுறாங்க. ஓகே, இப்போ கீழே மெதுவாக இறங்க வேண்டியது தான். இன்றைய பயணம் தரிசனம் சிறப்பாக முடிஞ்சுது. கீழே அறுவடை பண்ண வயலில் ஆடுங்க குட்டி குட்டியாக மேய்கிறது இங்கேருந்து பார்க்குறதுக்கு நல்லா வித்தியாசமாக இருக்குது. இருக்கிற புற்களை கண்டுபிடிச்சி ஆடுங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இங்கே படிக்கட்டுலேயும் ஆடுகள் இருக்குது. இப்போ கொஞ்சம் காற்று நல்லா வீசுது, வெயில் அவ்வளோவா இல்லை. கொஞ்சம் பேர் இப்போ ஏறிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் ஈவினிங் டைம் நெருங்கிறதுனால பார்க்க வராங்க. கிட்டத்தட்ட இந்த மலை ஏறும்பொழுது 1:45 இருக்கும் மதியம். விநாயகருக்கு வச்சுட்டு போன பூ அப்படியே இருக்குது. ஆல்மோஸ்ட் கீழே வந்தாச்சு. கடந்து வந்த பாதைங்கிற மாதிரி அப்படியே மேலே போயிட்டு சிவபெருமானை தரிசித்து விட்டு கீழே இறங்கி வந்தாச்சு. பொழுது அகைன் பைக்கில் கிளம்ப வேண்டியது தான். இது போகர் சித்தர் சன்னதி. இன்றைய தரிசனம் மிக சிறப்பாக முடிந்தது. இங்கே திரு ஈங்கோய் மலையிலேருந்து என்னுடைய வீட்டை நோக்கி கிளம்புறேன். காலையில் 11 மணிக்கு வீட்டிலேருந்து என்னுடைய பயணம் ஆரம்பிச்சது. திருச்சி சிட்டி வழியாக உள்ளே வந்து நம்பர் 1 டோல்கேட் டச் பண்ணி திருவாசி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இங்கே வந்து திரு ஈங்கோய் மலை பார்த்துட்டு, இப்போ குளித்தலை வழியாக போயிட்டு கரூர் சாலை பிடிச்சி திருச்சி ரோடு போயிட்டு என்னுடைய வீட்டை அடைவேன். இந்த ஒரு பிக் ரவுண்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் வரும்.
பர்சனலாக எனக்கு இங்கே வர்றது ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நேர்முக சக்திகள் நிறைந்த இடத்துக்கு வந்துட்டு நம்ம வீட்டுக்கு போகும்பொழுது, அந்த சக்திகள் நம்ம வீட்லேயும் நிலவும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. அதனால் வந்து நம்ம வீட்டில் நல்ல சூழ்நிலைகள் வந்து நிலவுங்கிறதுலையும் எனக்கு நம்பிக்கை உண்டு. நன்றி, வணக்கம்.